நம்ம ரேடியோ ரிவிட் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவிட்டில் டோர் ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டோர் ஃபேமிலி க்ரியேட் பண்ணும்போது, டோர் ஓப்பன் பண்ணும்போது எப்படி டோரை பராமெட்ரிக்காக ஓப்பன் பண்ணுறது, பராமெட்ரிக்காக ஓப்பன் பண்ணும்போது ஹிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். டோர் ஓப்பன் பண்ணும்போது ஹிஞ்சும் ஓப்பன் ஆகுது, டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஹிஞ்சும் க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஞ்சு எப்படி க்ரியேட் பண்ணணும், ரிவிட்டில் டோருக்கு தேவையான ஹிஞ்சு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, டோர் ஃபேமிலி. அந்த டோர் ஃபேமிலியில் இருக்கிற ஹிஞ்சு தான் நான் இன்னைக்கு மாடல் பண்ண போகிறேன். ரிவிட்டில் ஹிஞ்சை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். யூடியூப்பில் யாருமே ரிவிட்டில் எப்படி டோர் ஹிஞ்சு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததில்ல. நம்ம சேனலில் தான் முதல் தடவையாக நம்ம இந்த வீடியோ போடுறோம். அதனால் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஹிஞ்சை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ரிவிட்டில் ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது என்ன ஃபேமிலி டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஜென்ரிக் மாடல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்ரிக் மாடல் டெம்ப்ளேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது, ஃபேமிலி டெம்ப்ளேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ரிவிட் பேசிக்ஸில் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியல் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணுறேன் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஃபைல் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபேமிலி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைப்ரரி ஓப்பன் ஆகும். இந்த லைப்ரரி தான் ரிவிட்டில் ஃபேமிலி டெம்ப்ளேட் லைப்ரரி. ரிவிட்டில் ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸை ஓப்பன் பண்ணுற எடுக்கிற லைப்ரரி தான் இது. இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த கரெக்ட் டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மெட்ரிக் ஜென்ரிக் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ரிவிட்டில் டோர் ஹிஞ்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை கேன்சல் கொடுக்குறேன். கேன்சல் கொடுத்தாச்சு. இந்த டெம்ப்ளேட்டில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஹிஞ்சை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெம்ப்ளேட்டில் தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறேன். முதல்ல யூனிட் செட் பண்ணணும். யூனிட்ஸோட ஷார்ட்கட் கீ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன், யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் தேவையோ அந்த யூனிட்ஸை செட் பண்ணுங்கள். நான் இதில் லென்த்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் மில்லிமீட்டர் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் மெட்ரிக் டெம்ப்ளேட், அதில் ஆல்ரெடி மில்லிமீட்டர்னு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையான யூனிட்ஸை செட் பண்ணணும். செட் பண்ணியாச்சு, ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, ஃபேமிலி கேட்டகரி அண்ட் பராமீட்டர் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற பட்டன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபேமிலி என்ன கேட்டகரியில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் டிஃபைன் பண்ணணும். முதல்ல டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்னா மறுபடியும் இங்கே நீங்கள் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதில் டோஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ டோஸ் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபேமிலியில் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேனேஜ் டேப் போயிட்டு இந்த மேனேஜ் டேப்பில் ஆப்ஜெக்ட் ஸ்டைல் கிளிக் பண்ணி இதில் ஒரு சின்ன கண்ட்ரோல் கூட நான் அடிஷ்னலாக கொடுக்க போகிறேன். ஸோ இதில் மாடிஃபை சப் கேட்டகரிஸில் நியூ கிளிக் பண்ணுறேன். இதில் ஹார்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன். நான் ஏன் ஹார்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, நான் க்ரியேட் பண்ண போகிற ஹிஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல்
ஹார்ட்வேர் காம்போனன்ட். டோரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹார்ட்வேர். ஸோ அதனால தான் நான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இப்போ முதல்ல இருக்கிற தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜாமெட்ரி ஹிஞ்சை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஜாமெட்ரியை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட கண்ட்ரோல்ஸ் கொடுக்கறது, பாராமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை டிஃபைன் பண்ணுறது எல்லாமே ரிவிட்டில் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கிரியேட் டேப் போகிறேன். இந்த கிரியேட் டேப்பில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, டேட்டம் அப்படிங்கிறது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் லைன், ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் பிளேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன், ரெஃபரன்ஸ் பிளேன் தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற 2 ஆப்ஷன்ஸ். ரிவிட்டில் ஃபேமிலிக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் லைன், ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ரெஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிற இதுக்கு அந்த வியூவில் இருக்கேன். இதில் வந்து நான் ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். 2 லைன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மெஷர் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணி அலைன் டைமென்ஷன் சூஸ் பண்ணி 2 டைமென்ஷன் இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஈக்குவல் அப்படின்னு ஒரு சிம்பிள் கேட்கும். ஈக்குவலான டைமென்ஷன் வேணுமா அப்படின்னு ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா 2 பக்கமுமே ஈக்குவலாக இருக்கும். அது நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒரு டைமென்ஷன் வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணுறேன். எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் ஒரு சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சைட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 980 வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கும் இந்த சென்டர் ரெஃபரன்ஸ் பிளேனுக்கும். இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கமும் 980 இருக்குது. இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸை கொண்டு வரதுக்கு தான் நான் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். டைமென்ஷன் செலக்ட் பண்ணும்போது நான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். டைமென்ஷனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு பாராமெட்ரிக் கண்ட்ரோல். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, பாராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். டைமென்ஷன் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ரிவிட். லேபிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேபிள் டைமென்ஷனில் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாராமீட்டர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாராமீட்டர் கிரியேட் பண்ணுறதுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஹிஞ்ச் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இல்லை வித்துன்னு கூட கொடுத்துக்கலாம். சரியா? வித் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹிஞ்சை வந்து நான் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதை நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த டிஸ்ப்ளே பண்ணுற டைமென்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி படிங்க. நான் இந்த இமேஜை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹிஞ்சை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிற இந்த டேப் போகிறேன். இதில் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பேனல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஜாமெட்ரி கிரியேட் பண்ணுற பேனல். இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையானதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். இதில் சர்க்கிள் கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த மெஷர் அப்படின்றது பார்த்தீங்களா? இதில் ஆரோ கிளிக் பண்ணுறேன். டயாமீட்டர் செலக்ட் பண்ணுறேன். ஒரு டயாமீட்டர் இதுவே கொடுக்குறேன். இந்த டயாமீட்டரை கொடுத்துட்டு இந்த டயாமீட்டரை செலக்ட் பண்ணுறேன். எதுக்காகனா, நான் இதுக்கும் ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பாராமீட்டர் கொடுங்க. பிவட் டயா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்கலாம். சரியா? இப்போ வந்து ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பாராமீட்டர் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஃபேமிலி டைப்புன்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கிரியேட் பண்ணுற பாராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இன்பில்ட்டாக இருக்கிற பாராமீட்டர்ஸ்
ரிவீட்லேயே இன்பில்ட்டாக கொடுக்குற பராமீட்டர்ஸும் இங்கே தான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வேல்யூ என்டர் பண்ணலாம். என்ன வேல்யூ அப்படின்னா 15.4 15.4 அப்படிங்கிற வேல்யூவை என்டர் பண்ணுறேன். அப்ளை கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் சின்னதாக இருக்குது. இப்போ நான் ஜூம் இன் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதா? இந்த இடத்துல இருக்குது. இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு இதை 1:1 அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். தெரியுதுங்களா? சரி. இந்த மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்க்கிளை இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். இப்போ நான் ட்ராப் பண்ணியாச்சு இல்லையா? 2 சர்க்கிள் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். முதல் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டர் மார்க் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு பராமீட்டர் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல சென்டர் மார்க் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அலைன் டூலை யூஸ் பண்ணி இந்த சென்டருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கும் லாக் கொடுக்குறேன். ஸோ அதே பொசிஷனில் இருக்கும். சேஞ்ச் ஆகாது. அதுக்காக நான் இது பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதை செலக்ட் பண்ணுறேன். லாக் சிம்பிள் வந்துச்சா? லாக் ஆகிடுச்சு. நான் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுறதுக்காக இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கேன். அதனால ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. நீங்கள் அலைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக லாக் பண்ணணும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 டிக்கையும் எடுத்து விடுறேன். இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். தெரியுதுங்களா? லாக் சிம்பிள் வருது. ஆனால் லாக் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளுக்கு பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா 2வது சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கும் சென்டர் மார்க்கை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு சேம் இப்போ பண்ண அதே இதை எப்படி பண்ணணும்னா, அலைன் டூல் செலக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். லாக் பண்ணுங்கள். இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை கிளிக் பண்ணுங்கள். சென்டரை கிளிக் பண்ணுங்கள். லாக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 2 சர்க்கிளையுமே நான் அலைன் பண்ணி லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிளுக்கு நான் டயாமீட்டர் கொடுத்தாச்சு. இந்த சர்க்கிளுக்கும் நான் பராமெட்ரிக் கண்ட்ரோல் செட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் அதுக்கும் ஒரு பராமீட்டர் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல பராமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? பராமீட்டர் கொடுக்குறதுக்காக டைமென்ஷனை கிளிக் பண்ணி சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். டைமென்ஷன் ப்ளேஸ் பண்ணுங்கள். எஸ்கேப் கொடுங்க. டைமென்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கிரியேட் பராமீட்டர் போங்க. லேபிள் டைமென்ஷனில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பின் டயா அப்படின்னு கொடுங்க. ஓகே கொடுங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயாவும் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னர் டயாவும் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டயாவுக்கும் நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபேமிலி டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பின் டயா அப்படிங்கிறதுல 8.6 அப்படின்னு கொடுக்குறேன். அப்ளை. ஓகே. சரியா? இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் 3Dல பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ 3D ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல 3Dல இருக்குது. ஜூம் டு ஃபிட். தெரியுதுங்களா? இந்த மாதிரி 3Dல கிரியேட் ஆகும். சரியா? இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணும்போது, கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு ஹிஞ்ச் மாதிரி வரும். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி இருக்குது. ப்ராப்பராக கிரியேட் பண்ணி வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக அது புரியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் ரெஃபரன்ஸ் லெவல் போகிறேன். சேம் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். எடிட் எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் ஒன்று இருக்கு இல்லையா? இது வரைக்கும் நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3.4 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஒரு திக்னஸ் கிடைக்கும். என்ன பண்ணுறேன்னா, அதை அப்படியே இந்த சர்க்கிளில் கொண்டு இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறேன். சரியா? கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ப்ளிட் டூல் எங்கே இருக்குது அப்படின்னா, மாடிஃபைல இந்த இடத்துல இருக்குது பாருங்க, ஸ்ப்ளிட் எலமெண்ட். இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் டெலிட் இன்னர் செக்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஸ்ப்ளிட் எலமெண்ட் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து பேசிக்ஸ் டியூட்டோரியலில் கவர் பண்ணியிருக்கேன். அதே ப்ரொசீஜர் தான்
அதே டூல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? சரி. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அலைன் டூல் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல இந்த பேக்கில வந்து இங்க நான் ஒண்ணு ட்ராப் பண்ணேன் இல்லையா? இந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கும், இந்த லைனுக்கும் ஒரு லாக் குடுக்குறேன். லாக் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து எடிட் எக்ஸ்ட்ரூஷன்ல போயிட்டு ஃபினிஷ் குடுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு தெரியும். 3Dல காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இப்ப லீஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆனா, நமக்கு ரொம்ப லென்த்தா தேவையில்ல. ஸோ, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த லீஃபோட டிஸ்டன்ஸ குறைக்க போறேன். எப்படி குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. இந்த ஃபேமிலி டைப் அப்படின்னு இருக்கா? இந்த ஃபேமிலி டைப் அப்படிங்கிற பாக்ஸ்ல ஸ்க்ரீன்ல நீங்க அந்த ஹிஞ்ச் டைமென்ஷன் குடுத்துருக்கேன் இல்லையா இமேஜ். அதுல நீங்க பாருங்க. பார்த்துக்கிட்டு அந்த டைமென்ஷன் வேல்யூவ என்டர் பண்ணுங்க. ஹிஞ்ச் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். ஸோ, அதனால அத பார்த்து என்டர் பண்ணுங்க. ஸோ, நான் என்ன வேல்யூ குடுக்கிறேன் அப்படின்னா, இதுல 101.6 அப்படின்னு குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே குடுங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஞ்ச் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஹிஞ்சோட ஒரு சைடு லீஃப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்த சைடு லீஃப்பும் கிரியேட் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ, ரெஃபரன்ஸ் லெவல் போறேன். ஸோ, நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹிஞ்சோட பொசிஷன் வந்து அப்படியே எனக்கு இருக்கட்டும். ஆப்போசிட் சைடுல இன்னொரு ஹிஞ்ச் லீஃப் வரும் இல்லையா? அது வந்து எனக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாரி கிரியேட் பண்றேன். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ, நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல கிரியேட் டேப் போறேன். இதுல ரெஃபரன்ஸ் லைன் அப்படிங்கிறது இருக்கா? இந்த ரெஃபரன்ஸ் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு டிராப் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு ஆங்கிள்ல டிராப் பண்ணுங்க. எஸ்கேப் குடுங்க. நான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கையும் வந்து பேரலலா கிரியேட் பண்றேன். உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க முதல்லயே ரெஃபரன்ஸ் பிளேன், ரெஃபரன்ஸ் லைன் எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். சரியா? சரி. ஸோ, இந்த இடத்துல நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸ் லைன லாக் பண்ண போறேன். எதுக்காகன்னா, இந்த சென்டர்ல இருந்து தான் எனக்கு ரொட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சென்டர்ல இருந்து தான் எனக்கு ரொட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஸோ, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அலைன் டூல் போறேன். அலைன் கிளிக் பண்றேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன் இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட்ட செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் லைன்ல பாயிண்ட்ட செலக்ட் பண்ணணும்னா, நீங்க டேப பிரஸ் பண்ணி இந்த மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பாயிண்ட் வந்து ஹைலைட் ஆகும். ஒரு கிளிக் பண்ணுங்க. லாக் சிம்பல் வரும். லாக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் பிளேன், இந்த ரெஃபரன்ஸ் லைன செலக்ட் பண்ணுங்க. டேப் பிரஸ் பண்ணுங்க. பாயிண்ட் ஹைலைட் ஆகும். கிளிக் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. சரியா? லாக் பண்ணியாச்சா? இப்ப நான் எஸ்கேப் குடுக்குறேன். இப்ப நான் இந்த ரெஃபரன்ஸ் லைன் இங்க கிளிக் பண்ணேன்னா, இந்த மாதிரி வார்னிங் வரும். ரெஃபரன்ஸ் லைன் மூவ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரெய்ன்ட் வந்து சாட்டிஸ்ஃபை இல்ல அப்படின்னு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். அதே பாயிண்ட்ட வச்சு நம்மளால ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இந்த மாரி. இந்த மாரி நம்மளால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ, இதுக்காக தான் நான் வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ, இப்ப என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல மெஷர் அப்படின்னு இருக்கா? இத கிளிக் பண்ணி, ஆங்குலர் டைமென்ஷன் யூஸ் பண்ணி, இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கும், இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கும் ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்றேன். சரியா? கிரியேட் பண்ணியாச்சு. எஸ்கேப் குடுக்குறேன். ஆங்கிள செலக்ட் பண்றேன். சேம் இங்க லேபிள் டைமென்ஷன் அப்படிங்கிறதுல கிரியேட் பாராமீட்டர் குடுங்க. நான் இதுல ஒரு நேம் குடுக்குறேன். லீஃப் ஆங்கிள் அப்படின்னு ஒரு நேம் குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்தாச்சு. இப்ப நான் வந்து இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது, இதுல நான் வந்து ஒரு வேல்யூ என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 80 அப்படின்னு குடுக்குறேன்னா, அப்ளை குடுக்குறேன்னா, தெரியுதுங்களா? இந்த ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்க. ஸோ, என்னன்னா இந்த மாரி தான் பண்ணணும். சரியா? ஓகே குடுக்குறேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன கிளிக் பண்றேன். ஒரு டைமென்ஷன் தெரியுதா இதுல? ஒரு சிம்பல் தெரியுது பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணோம்னா, இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் அப்ளை ஆகும். ஸோ, இந்த டைமென்ஷன் அப்ளை ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ண போறேன். என்ன பாராமீட்டர் குடுக்க போறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த லீஃப் வந்து கிரியேட் பண்றேன் கரெக்ட்டா? இந்த லீஃபோட டோட்டல் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா 102 அதாவது 101.6 அப்படிங்கிற வந்து விட்த் டோட்டல். எனக்கு வந்து பாதி வேணும். ஏன் பாதி வேணும்னா, நான் ஒரு லீஃப் கிரியேட் பண்ணிட்டேன். 2 லீஃபையும் சேர்த்து தான் 101.6 சரியா? நான் வந்து இன்னொரு லீஃப் கிரியேட் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த பாராமீட்டர் கிரியேட் பண்றேன். ஸோ, என்ன பண்றேன்னா, கிரியேட் பாராமீட்டர் போயிட்டு, ஆஃப் லீஃப் விட்த் அப்படின்னு ஒரு
பாராமீட்டர் குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். சரியா? இந்த மாதிரி குடுத்துட்டு, இதில ஃபேமிலி டைப் போங்க. இந்த ஹிஞ்ச் விட்த் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா என்டர் பண்றேன். டிவைடட் பை 2. அதாவது 101.6ல எனக்கு பாதி வந்தா போதும் அப்படிங்கிறது. அப்ளை குடுத்தீங்கன்னா 50.8 அப்படின்னு தெரியுதா? அது வந்து இங்க கிரியேட் ஆயிரும் பாருங்க. ஸோ இப்படி தான் ஃபார்முலா என்டர் பண்ணணும். பாராமீட்டர்ஸ Revitல, ஃபேமிலில டிஃபைன் பண்ணி ஃபார்முலாஸ் என்டர் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேமிலி கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்ளை பண்ணியாச்சு. ஓகே குடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 80 டிகிரில இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இத செட் பண்ண முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுக்கு போலாம். இங்க தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரண்ட் வியூல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு ஹைட்ல இருக்குது. ஏதோ ஒரு ஹைட்ல இருக்குது. செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 200 ஹைட்ல இருக்குது. 250 ஹைட்ல இருக்குது. எனக்கு வந்து டைமென்ஷன்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 250 கிடையாது. 114.3. அத எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த இடத்துல கிரியேட் டேப் போணும். ரெஃபரன்ஸ் பிளேன் கிளிக் பண்ணணும். ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து இந்த மாரி டிரா பண்ணுங்க. இந்த இடத்துல டைமென்ஷன கிளிக் பண்ணி அலைன் டைமென்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணி கிரியேட் பாராமீட்டர் போங்க. ஹிஞ்ச் ஹைட் அப்படின்னு குடுத்துக்கலாம் ஒரு பாராமீட்டர். ஓகே குடுக்கலாம். இந்த லைன நான் செலக்ட் பண்றேன். வேல்யூவ என்டர் பண்றேன். இதிலேயே நான் என்டர் பண்றேன். ஃபேமிலி டைப் போகாம 114.3 அப்படின்னு என்டர் பண்றேன். தெரியுதா? ஒரு ஹைட் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணணும். ஜியோமெட்ரிய செலக்ட் பண்ணணும். இந்த ஆரோவ இப்படியே நீங்க புடிச்சு கீழ கொண்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி அலைன் ஆகும். லாக் சிம்பல் வரும். லாக் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ இருக்கிற ஆரோவையும் ஒரு புஷ் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக் ஆகும். லாக் சிம்பல கிளிக் பண்ணி லாக் பண்ணுங்க. சரியா? இப்ப நான் வந்து ஒரு செட் ஆஃப் லீஃப் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு லீஃப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் லெவல் போங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஃபேமிலி டைப் ஓப்பன் பண்ணி, இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி டாப்ல குடுக்குறேன். குடுத்துக்கிட்டு ஒரு சின்ன எடிட் பண்றேன். என்ன எடிட்னா, கிளிக் பண்ணிட்டு இந்த டைமென்ஷன வந்து அதர் அப்படின்னு குடுக்குறேன். சரியா? அதர் அப்படின்னு குடுத்துக்கிட்டு ஓகே குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இந்த டைமென்ஷன் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு இண்டிபெண்டன்ட்டா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமென்ஷன் இருக்கு இல்லையா? அதர் லீஃப் ஆங்கிள். இத எடிட் பண்ணிக்கிட்டு, இதில இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா டைப் பண்ண முடியும். டைப் பாராமீட்டர் அப்படிங்கிறது வேற. இன்ஸ்டன்ட் பாராமீட்டர் அப்படிங்கிறது வேற. நான் இத பற்றியும் டீட்டெயிலா வந்து ஒரு கிளாஸ் கண்டிப்பா போடுவேன். அதனால நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே குடுங்க. அப்ளை குடுங்க. ஓகே குடுங்க. இப்ப நான் இந்த எடிட் போறேன். இதில 18 இருக்கு இல்லையா? இதில வந்து 0 குடுக்குறேன். அதாவது 0 குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். இந்த மாதிரி இந்த பக்கம் வந்துரும். ஓகே குடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, 2வது கிரியேட் பண்ண ஹிஞ்சையும் கிரியேட் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ண போறேன். ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ண போறேன். இந்த கிரியேட் பண்ண ஜியோமெட்ரிய செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிப்போர்ட்ல காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் ஆரோ கிளிக் பண்ணுங்க. இதில அலைன்ட் டூ சேம் பிளேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற பிளேஸ்லயே ஒரு காப்பி கிரியேட் ஆகும். இப்ப என்ன பண்ணுங்கன்னா, எஸ்கேப் எதுவுமே பிரஸ் பண்ணாம, மாடிஃபைல மிரர் டூல் அப்படிங்கிற பிக் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல காப்பின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத அன்டிக் பண்ணிட்டு, இந்த லைன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். நான் 3Dல காமிக்கிறேன் எப்படின்னு. தெரியுதுங்களா? 3Dல வந்து கிரியேட் ஆயிருச்சு. 2 லைன் இருக்கு பாருங்க. இந்த டைமென்ஷன வந்து நான் ஹைட் பண்றேன். ஹைட் பண்றேன் என்ன பண்ணணும்னா, விசிபிலிட்டி கிராபிக்ஸ் ஓப்பன் பண்ணணும். அன்னோடேஷன் கேட்டகரி போணும். டைமென்ஷன் கிளிக் பண்ணணும். அப்ளை குடுக்கணும். ஓகே குடுக்கணும். தெரியுதுங்களா? ஸோ 2 நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தெரியுதா?
ஒரு இத கிரியேட் பண்ணிட்டு, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாரி ஈஸியா கிரியேட் பண்ண முடியும் Revitல. ரெஃபரன்ஸ் லெவல் போங்க. ஸோ இப்ப இத வந்து நம்ம செட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல எடிட் வொர்க் பிளேன் அப்படிங்கிறது இருக்கா? இத கிளிக் பண்ணுங்க. பிக் எ பிளேன் குடுங்க. இந்த லைன செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நீங்க வந்து ஃபேமிலி டைப்ல கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட் ஆங்கிள்ல வந்து ஒரு 30 அப்படிங்கிறத குடுக்கலாம். அப்ளை குடுக்கலாம். தெரியுதா? இப்ப வந்து பாராமெட்ரிக்கா வொர்க் ஆகுது. நான் 3Dல காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாரி பிளேஸ் பண்றேன். வியூவ வந்து ஷேடட் அப்படி மாத்திக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஃபேமிலி டைப் போங்க. ஆங்கிள நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. 60 டிகிரி அப்ளை. 90 டிகிரி அப்ளை. 180 டிகிரி அப்ளை. தெரியுதா? ஹிஞ்ச் வந்து கிரியேட் ஆகுது பாருங்க. ஹிஞ்ச் வந்து கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ குடுக்க, குடுக்க ஒவ்வொரு ஆங்கிள் குடுக்க, குடுக்க ரொட்டேட் ஆகுது பாருங்க. ஸோ இப்ப என்ன பண்ணுங்கன்னா, 30 குடுத்தீங்கன்னா, மறுபடியும் ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வரும். இந்த மாதிரி ஹிஞ்ச் வந்து Revitல கிரியேட் பண்ண முடியும். ஹிஞ்சோட லீஃப் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஹிஞ்சோட பிவோட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. இனி ஹிஞ்சில ஸ்க்ரூஸ் போடுற அந்த ஹோல்ஸ கிரியேட் பண்ணுவோம். பின்னையும் கிரியேட் பண்ணுவோம். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே குடுக்குறேன். ஸோ என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிற இத பிளேஸ் பண்ணிட்டு, இதில போயிட்டு வாய்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்றேன். வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல செட் வொர்க் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில செட்ட கிளிக் பண்ணிட்டு, பிக் எ பிளேன் குடுங்க. பிக் எ பிளேன் குடுக்கும்போது, எந்த ஃபேஸ்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு Revit கேட்கும். உங்களுக்கு என்ன ஃபேஸ் தேவையோ, அந்த கரெக்ட்டான ஃபேஸ நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாரி நான் இந்த ஃபேஸ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபேஸ்ல தான் நான் கிரியேட் பண்ண போறேன். இதில நான் ஷோ குடுத்தேன்னா, நான் செலக்ட் பண்ண ஃபேஸ காமிக்கும் Revit. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு, நான் ஃப்ரண்ட் வியூக்கு போறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூல நான் வச்சு கிரியேட் பண்றேன். சரியா? ஃப்ரண்ட் வியூல கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த வியூல இருக்கிற இந்த ஆங்கிள நான் ஒரு சின்ன கண்ட்ரோல் குடுக்குறேன். இந்த இடத்துல ஃபேமிலி டைப் போயிட்டு, இத வந்து 180 அப்படின்னு மாத்துறேன். அப்ளை குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். தெரியுதுங்களா? இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுக்காக. இதில தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன்ல காட்டுற அதே டைமென்ஷன் இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டயா வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ என்ன பண்றேன்னா, இதில சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இத ப்ளஸ் பண்ணிட்டு, இந்த எட்ஜ்ல வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். இதில என்ன ஸ்க்ரூ போடுறீங்களோ, அந்த ஸ்க்ரூவோட டயா தான் இதில வரும். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதில 5 அப்படின்னு குடுக்குறேன். இல்ல வந்து 2.5 அப்படின்னு குடுக்குறேன். சரியா? பிளெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்றேன் இப்போ. பிளெண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணி, இந்த ஹோல வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியாச்சா? எஸ்கேப் குடுத்துட்டு, இந்த ஹோல செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல மூவ் இருக்கு பார்த்தீங்களா? மூவ கிளிக் பண்ணி, இந்த மாரி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி எங்க பிளேஸ் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு அந்த டைமென்ஷன் இமேஜ்லயே வந்து வேல்யூ இருக்குது. அதே வேல்யூக்கு பிளேஸ் பண்ணா போதும். 25.4 சரியா? இங்கேருந்து 25.4 குடுத்தாச்சு. ஸோ நான் இந்த ஷோ எடுத்து விட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ்ல இருக்குது. மறுபடியும் செலக்ட் பண்ணி, மூவ் கிளிக் பண்ணி, இந்த மாரி பாட்டம்க்கு பிளேஸ் பண்ண போறேன். 12.9 என்டர் அப்படிங்கிறது. சரியா? இந்த மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றேன்னா, காப்பி பண்றேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு மூவ் யூஸ் பண்றேன். மூவ் யூஸ் பண்ணும்போது 12.9ன்னு ஒருக்கா பிளேஸ் பண்றேன். மறுபடியும் 12.9 அப்படின்னு என்டர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். மூவ் பண்ணுங்க மறுபடியும். இப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 9.53 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். சரியா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து 2 ஹோல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பேரலல் சைட்லயும் 2 ஹோல் வரும். நான் என்ன பண்றேன்னா, இத செலக்ட் பண்றேன். மிரர் டூல் இருக்கு பார்த்தீங்களா? இதில டிரா ஆக்சிஸ் அப்படிங்கிற டூல கிளிக் பண்றேன். காப்பி கிளிக் பண்றேன். சென்டர்ல மவுஸ் வச்சு செலக்ட் பண்றேன். ஒரு லைன் டிரா பண்றேன். தெரியுதா? இந்த
ஹோல் வந்து சின்னதா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். செலக்ட் பண்ணுங்க. 5 அப்படின்னு குடுத்துக்கோங்க. இதுவும் 5 குடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி பெருசா தெரியும். இந்த ஹோல் வந்து டயா வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஸ்க்ரூ வந்து என்ன ஸ்க்ரூ போட போறாங்களோ, அந்த ஸ்க்ரூவோட டயா தான் இதில வரும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி 2 இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, செலக்ட் பண்ணுங்க இத. இத வந்து இந்த மாரி பிளேஸ் பண்ணுங்க. நமக்கு 62.1 வருது. டைமென்ஷன்ல வந்து 31.34 குடுத்துருக்காங்க. ஸோ 31.34 எப்படி குடுக்கணும்னு பார்க்கலாம். இந்த ஹோல்ல இருந்து டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, 28.58 வரணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இத செலக்ட் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க, இத செலக்ட் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, இதில 28.58 அப்படின்னு குடுங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வருதா? அதே மாதிரி கீழ இருக்கிற இந்த சர்க்கிள் 2ம் காப்பி பண்ணுங்க. 28.58 சரியா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா, 2மே செலக்ட் பண்ணிட்டு, மூவ் பண்ணுங்க. இந்த மாரி மூவ் பண்ணுங்க. எட்ஜ்க்கு மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு மறுபடியும் மூவ் பண்ணுங்க. 9.53 அப்படின்னு. என்டர் குடுத்தீங்கன்னா, தெரியுதா? இப்ப வந்து அழகா வந்து கிரியேட் ஆயிருச்சு பாருங்க. சரியா? இப்ப நான் வந்து இதில பினிஷ் குடுக்குறேன். பினிஷ் குடுத்துட்டு, கேன்சல் குடுத்துட்டு, வியூ போறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹோல் கிரியேட் ஆயிருச்சு. ஹோல் கிரியேட் ஆயிருச்சு. ஆனா இந்த ஹோலோட இந்த இது இருக்கு இல்லையா? ரொம்ப லென்த்தா போகுது பார்த்தீங்களா? ஸோ அத நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். எப்படின்னு காமிக்கிறேன். ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு, இந்த மாதிரி வரும். ஸோ இத என்ன பண்ணணும்னா, இந்த ஆரோவ வந்து நீங்க புஷ் பண்ணி இப்படி கொண்டு வந்தா போதும். இந்த எட்ஜ் வரையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா, லாக் சிம்பல் வரும். லாக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இதுவும் நீங்க லாக் சிம்பல் பண்ணணும்னா, லாக் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் இந்த பக்கம் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் நான் வந்து ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? ஹோல்ஸ் வந்து நான் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்த பக்கமும் எனக்கு ஹோல்ஸ் தேவை. இத செலக்ட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் லெவல் போங்க. இதில மிரர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணுங்க. இந்த லைன கிளிக் பண்ணுங்க. தெரியுதுங்களா? இந்த பக்கமும் கிரியேட் ஆயிருச்சு பாருங்க. 3Dல காமிக்கிறேன். தெரியுதா? ஆனா இங்க ஹோல் மாரி வரல இல்லையா? இங்க வந்து ஆரஞ்சு கலர்ல காமிக்குது. இதையும் நம்ம கிளியர் பண்ண முடியும். எப்படின்னா, மாடிஃபைல, ஜியோமெட்ரில கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. ஹோல் கிரியேட் ஆயிருச்சு. இவ்வளவுதான். இந்த மாரி தான் ஹிஞ்ச் வந்து ரிவிட்ல கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து 2 லீஃப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா, பின் கிரியேட் பண்ண போறோம். பின் எப்படி கிரியேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில தான் நம்ம பின் வந்து டிரா பண்ண போறோம். சரியா? வேணும்னா உங்களுக்கு நீங்க ஹிடன் வியூ அந்த மாரி கூட செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து வயர் ஃப்ரேம் தான் வேணும் அப்படின்னா, இதில வயர் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல கிரியேட் போங்க. ரிவால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணி இந்த மாரி டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணிட்டு, இந்த மாரி டிராப் பண்ணி, இந்த மாதிரி டிராப் பண்ணுங்க. சரியா? சரி. இப்ப நான் வந்து இதில ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரிவால்வ் பண்ணணும்னா, ஒரு ப்ரொஃபைல் வேணும், ஒரு ஆக்சிஸ் வேணும். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஆக்சிஸ் லைன கிளிக் பண்ணிட்டு, பிக் லைன கிளிக் பண்ணி, இந்த லைன செலக்ட் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க, பினிஷ் குடுங்க. 3Dல காமிக்கிறேன். தெரியுதா? பின் வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் Revitல வந்து ஹிஞ்ச் வந்து கிரியேட் பண்ணணும். Revitல இப்படி தான் ஹிஞ்ச் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து ஹிஞ்ச் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ண போறேன். என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, இத செலக்ட் பண்றேன். இந்த பின்ன செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி, இந்த எக்ஸ்ட்ரூஷனையும் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ்ல மெட்டீரியல்னு வருது பாருங்க. இத கிளிக் பண்ணுங்க. மெட்டீரியல் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இந்த மெட்டீரியல் ப்ரௌசர்ல ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, கோல்டு கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் நியூ மெட்டீரியல் போறேன். ஐடென்டிட்டி போறேன். இதில ஒரு நேம் குடுக்குறேன். கோல்டு கலர். சரியா? கிராபிக்ஸ் போறேன். கலர் கிளிக் பண்றேன். இதில ஒரு வேல்யூ என்டர் பண்றேன்.
இந்த மாதிரி ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறேன். சரியா? வேல்யூ என்டர் பண்ணும்போது கோல்டு வந்து அப்ளை ஆகும். அப்ளை பண்ணியாச்சு. ஓகே குடுத்தாச்சு. பாருங்க, கோல்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல தெரியுது இல்லையா? அது எதனால அப்டின்னா, இந்த மேனேஜ்ல ஆப்ஜெக்ட் ஸ்டைல்ல வந்து இந்த இடத்துல ப்ளூ இருக்கு பாருங்க. அதனால தான் அப்படி தெரியுது. இத கிளிக் பண்ணிட்டு, நோ கலர் அப்படின்னு குடுத்துட்டு, அப்ளை குடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, தெரியுதா? நான் மெட்டல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ, இப்போ மெட்டல் வந்து ஷேடட் வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ரியலிஸ்டிக் வியூக்கு போனேன் அப்படின்னா, மறுபடியும் பழைய மாதிரி வந்துரும். அந்த மெட்டீரியல் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ, அதுக்காக என்ன பண்றேன்னா, சேம் மெட்டீரியல்ஸ் போறேன். நான் கிரியேட் பண்ண கோல்டு கலர செலக்ட் பண்றேன். அப்பியரன்ஸ் போறேன். இதில அசெட்ட ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ் த அசெட். இதில வந்து அப்பியரன்ஸ் லைப்ரரி, இதில மெட்டல், இல்ல மெட்டாலிக் பெயிண்ட் அப்படிங்கிறது போணும். ஸோ, இதில என்ன பண்ணணும்னா, கோல்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. கோல்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இந்த ரஃப்னஸ வேணா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில எனக்கு கலர் கோட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுங்க. சேம் அங்க குடுத்த கலர் கோட அப்ளை பண்ணலாம். 255 215 0 ஓகே. அப்ளை ஓகே. சரிதா? கோல்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு. லைட்டிங் எஃபெக்ட்ட பொறுத்து அந்த டார்க்னஸ் வந்து தெரியும். ஸோ, இப்படி தான் ரிவீட்ல வந்து நம்ம வந்து ஒரு கேஜ் அதாவது ஹிஞ்ச் வந்து கிரியேட் பண்றது. ஸோ, இப்படி தான் ரிவீட்ல ஹிஞ்ச் கிரியேட் பண்ணணும். ஸோ, உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த டோர் ஃபேமிலி கம்ப்ளீட்டா எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறேன். இப்ப நான் ஹிஞ்ச் முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும், ஒவ்வொரு எலமென்டும் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி பாராமெட்ரிக்கா கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ பாருங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்ஸர் பண்றேன். நன்றி. வணக்கம்.